வணக்கம். நீங்க யூஸ் பண்ற ஸ்மார்ட் போன் இப்ப பாத்துட்டு இருக்கிற இந்த வீடியோ இது எல்லாத்தையும் இயக்குறதுக்கு ஒரு ரகசிய மொழி இருக்கு. அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு நாம கம்ப்யூட்டர்களோட அந்த சீக்ரெட் லாங்குவேஜ், அதாவது நம்பர் சிஸ்டம்ஸ் பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம். நம்ம இப்போ கம்ப்யூட்டர் கூட எவ்வளோ ஈஸியா பேசுறோம் இல்லையா? ஆனா அது உண்மையிலே எப்படி யோசிக்குதுன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இவ்ளோ சிக்கலான நம்ம உலகத்தை, நம்ம மொழிய, நாம எடுக்கிற போட்டோஸ் இதெல்லாம் அது எப்படி புரிஞ்சுக்குது? வாங்க இந்த விவாதத்துல அந்த புதிர அழுக்கலாம். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம உலகம் கலர்ஸ், ஃபீலிங்ஸ், கணக்கே இல்லாத சாத்தியக்கூறுகள்னு ரொம்பவே காம்ப்ளெக்ஸா இருக்கு. இன்னொரு பக்கம் கம்ப்யூட்டரோட உலகம், அது ரொம்பவே சிம்பிள். அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் ரெண்டு விஷயம்தான், ஆன் அல்லது ஆஃப். இவ்ளோ பெரிய கேப் இருக்கிற இந்த ரெண்டு உலகத்தையும் நம்பர் சிஸ்டம்ஸ் எப்படி ஒரு பால மாதிரி இணைக்குதுன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். சரி, இந்த விவாதத்துல நம்ம எதை பத்தியெல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல கம்ப்யூட்டரோட அந்த ரகசிய மொழி, அப்புறம் நாம பயன்படுத்துற எண்களை பத்தி, அதற்கடுத்து கம்ப்யூட்டரோட பைனரி மொழிய பத்தியும் இந்த ரெண்டுக்கும் இடையிலே எப்படி எண்களை டிரான்ஸ்லேட் பண்றதுன்னு பார்ப்போம். கடைசியா புரோகிராமர்ஸ் யூஸ் பண்ற சில ஷார்ட்கட்ஸ், அப்புறம் ஒரு சின்ன பிட் எப்படி ஒரு பெரிய ஜிகாபைட் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். சரி, வாங்க நம்ம முதல் பகுதிக்குள்ள போகலாம். கம்ப்யூட்டரோட ரகசிய மொழி. கம்ப்யூட்டர் யோசிக்கிற விதம் நாம நினைக்கிறத விட ரொம்பவே சிம்பிள். அதுக்கு அடிப்படையே வெறும் 2 எழுத்துல இருக்கிற ஒரு ஆல்பபெட் தான். அது என்னன்னு பார்க்கலாமா? இந்த முழு டிஜிட்டல் உலகத்தோட அஸ்திவாரமே பிட் தாங்க. பிட்னா பைனரி டிஜிட் அப்படிங்கறதோட சுருக்கம். இதுதான் ஒரு கம்ப்யூட்டர்ல இருக்கிற மிக மிக சின்ன டேட்டா யூனிட். அதோட மதிப்பு 1 0வா இருக்கும், இல்லனா 1ஆ இருக்கும், அவ்வளவுதான். இப்போ ஜீரோனா என்னன்னு பாப்போம். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு லைட் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணா எப்படி இருக்குமோ அதுதான் ஜீரோ. அதாவது அங்க எந்த எலக்ட்ரிக்கல் சிக்னலும் இல்ல. ரொம்ப சிம்பிளா இருக்குல்ல? இதுதான் முதல் ஸ்டேட். அப்படியே இதுக்கு ஆப்போசிட் தான் 1. அதே ஸ்விட்சை ஆன் பண்ணா எப்படி இருக்குமோ அதுதான். அதாவது எலக்ட்ரிக்கல் சிக்னல் பாஸ் ஆகுது. ஆச்சரியமா இருக்குல்ல? வெறும் ஆன் ஆஃப், அதாவது இந்த 0 மற்றும் 1 வச்சுதான் கம்ப்யூட்டர் அதோட முழு டிஜிட்டல் உலகத்தையுமே உருவாக்குது. சரி, இப்போ கம்ப்யூட்டர் உலகத்திலிருந்து கொஞ்ச நேரம் வெளியே வந்து நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயத்த பத்தி பேசுவோம். அதுதான் நாம தினமும் பயன்படுத்துற நம்பர் சிஸ்டம், அதாவது டெசிமல் சிஸ்டம். இத பேஸ் 10 சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இத சரியா புரிஞ்சுக்கிட்டா மத்த சிஸ்டம்ஸ புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி. இந்த டெசிமல் சிஸ்டம் அதோட பேர்லயே இருக்கிற மாதிரி 0லேருந்து 9 வரைக்குமான 10 நம்பர்ஸை யூஸ் பண்ணுது. அதனால தான் இதுக்கு பேஸ் 10ன்னு பேரு. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பிளேஸ் வேல்யூ, அதாவது இடமதிப்பு. உதாரணத்துக்கு 162ங்கிற நம்பரை எடுத்துக்கோங்க. இதுல 2ங்கிறது 1ஆம் இடம், 6ங்கிறது 10ஆம் இடம், 1ங்கிறது 100ஆம் இடத்தை குறிக்குது இல்லையா? இந்த பிளேஸ் வேல்யூ கான்செப்ட் தான் மத்த நம்பர் சிஸ்டம்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கான சாவியே. ஓகே, டெசிமல் சிஸ்டம் பத்தி பார்த்தாச்சு. இப்போ மறுபடியும் கம்ப்யூட்டரோட தாய்மொழிக்கு வருவோம். அதுதான் பைனரி. இந்த சிஸ்டம் முழுக்க முழுக்க நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோமே, அந்த 0 மற்றும் 1 பிட்களை வச்சுதான் உருவாக்கப்பட்டிருக்கு. பைனரி சிஸ்டத்தை பேஸ் 2 சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது 0 1ன்னு ரெண்டு நம்பர்ஸை மட்டும்தான் யூஸ் பண்ணுது. இதுதான் கம்ப்யூட்டர்களுக்குள்ள பேசிக்கிற அடிப்படை மொழி. நீங்க ஒரு மவுஸ் கிளிக் பண்றதிலிருந்து கீபோர்ட்ல டைப் பண்றது வரைக்கும் எல்லாமே கடைசியில இந்த 2 எண்களோட ஒரு நீண்ட வரிசையா தான் கன்வெர்ட் ஆகுது. சரி, இப்போ நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பகுதிக்கு வந்திருக்கோம். நம்ம ஒரு டிரான்ஸ்லேட்டர் மாதிரி மாறி நம்ம டெசிமல் நம்பர்ஸ கம்ப்யூட்டரோட பைனரி மொழிக்கும், அப்புறம் பைனரிய திரும்பவும் நமக்கு புரியுற டெசிமல் மொழிக்கும் எப்படி மாத்துறதுன்னு கத்துக்க போறோம். டெசிமல் நம்பரை பைனரியா மாத்துறது ரொம்பவே சிம்பிளான ஒரு கணக்கு தான். இங்க இருக்கிற இந்த 5 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணா போதும். முதல்ல உங்க நம்பரை 2ஆல டிவைட் பண்ணுங்க. வர ரிமைண்டர், அதாவது மீதிய தனியா எழுதி வச்சுக்கோங்க. கோஷன்ட், அதாவது ஈவு, 0 ஆகுற வரைக்கும் இதையே திரும்ப திரும்ப பண்ணுங்க. கடைசியா நீங்க எழுதி வச்ச ரிமைண்டர்ஸ கீழிருந்து மேல படிச்சீங்கன்னா அதுதான் உங்க பைனரி நம்பர். வாங்க ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். இப்போ 19ங்கிற நம்பரை எடுத்துக்கலாம். இந்த டேபிள பாருங்க. முதல்ல 19 2ஆல டிவைட் பண்றோம். நமக்கு கோஷன்ட் 9, ரிமைண்டர் 1 கிடைக்குது. இந்த ரிமைண்டர் தான் LSB, அதாவது லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட். இதே மாதிரி கோஷன்ட் 0 ஆகுற வரைக்கும் நம்ம டிவைட் பண்ணிட்டே போறோம். இப்போ வலது பக்கம் இருக்கிற ரிமைண்டர்ஸ கீழ இருந்து மேல படிங்க பார்க்கலாம். 10011. இதுல அந்த கீழ இருக்கிற முதல் 1 தான் MSB, அதாவது மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட். அவ்வளோதாங்க, 19ஓட பைனரி வடிவம் 10011.
சரி, இப்போ ரிவர்ஸ் டிரான்ஸ்லேஷன். ஒரு பைனரி நம்பரை எப்படி திரும்ப டெசிமலா மாத்துறது? இங்க நாம 1010ங்கிற பைனரி நம்பரை உதாரணமா எடுத்துக்கலாம். டெசிமல் மாதிரி தான் இங்கேயும் பிளேஸ் வேல்யூ ரொம்ப முக்கியம். ஆனா ஒரு வித்தியாசம், இங்கே பிளேஸ் வேல்யூஸ் எல்லாம் 2வோட பவர்ஸா இருக்கும். வலது பக்கத்துலேருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு நம்பருக்கும் கீழே 2 பவர் 0, 2 பவர் 1, 2 பவர் 2ன்னு பிளேஸ் வேல்யூவை எழுதணும். இப்போ என்ன பண்ணணும்னா எங்கெல்லாம் பைனரி நம்பர் 1 இருக்கோ அதுக்கு நேரா இருக்கிற பிளேஸ் வேல்யூவை மட்டும் எடுத்து கூட்டிக்கணும். நம்ம உதாரணத்துல 8ங்கிற இடத்துலயும் 2ங்கிற இடத்துலயும் 1 இருக்கு. சோ 8யும் 2யும் கூட்டினா நமக்கு 10 கிடைக்குது. அவ்வளவுதான். 1010ங்கிற பைனரி நம்பரோட டெசிமல் வேல்யூ 10. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு புரோகிராமர் நூத்துக்கணக்கான 0, 1ன்னு வரிசையா படிச்சுட்டு இருந்தா எவ்ளோ கஷ்டமா இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனையை சமாளிக்க தான் அவங்க ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல்னு சில ஷார்ட்கட்ஸை யூஸ் பண்றாங்க. இது ஒன்றும் புதுசா ஒரு சிஸ்டம்லாம் கிடையாது. இது நீளமான பைனரி நம்பர்ஸை சுருக்கமா ஈஸியா படிக்கவும் எழுதவும் உதவுற ஒரு ஷார்ட் ஹேண்ட் மாதிரி தான். இந்த டேபிள் நாம இதுவரைக்கும் பார்த்த 4 முக்கியமான நம்பர் சிஸ்டம்ஸையும் கம்பேர் பண்ணி காட்டுது. டெசிமல்னா பேஸ் 10, பைனரினா பேஸ் 2, ஆக்டல்னா பேஸ் 8, அப்புறம் ஹெக்ஸாடெசிமல் அது பேஸ் 16. இதுல ஹெக்ஸாடெசிமல் மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷல். அது 0ல இருந்து 9 வரைக்கும் நம்பர்ஸையும் அதுக்கப்புறம் 10ல இருந்து 15 வரைக்கும் குறிக்கிறதுக்கு Aல இருந்து F வரைக்கும் இருக்கிற எழுத்துக்களையும் யூஸ் பண்ணிக்கும். இதுவரைக்கும் நாம தனித்தனியா பிட்ஸ பத்தி பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அந்த குட்டி குட்டி பிட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து நாம தினமும் கேட்கிற கிலோபைட், மெகாபைட், ஜிகாபைட் மாதிரியான பெரிய டேட்டா யூனிட்ஸை எப்படி உருவாக்குதுன்னு பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா டேட்டா யூனிட்ஸோட ஒரு ஏணி மாதிரி இருக்கு. அடிப்படையில் இருக்கிறது ஒரே ஒரு பிட், அதாவது ஒரு 0 அல்லது 1. அது மாதிரி 8 பிட்ஸ் சேர்ந்தா அது ஒரு பைட். அதுக்கப்புறம் வளர்ச்சி அபாரமா இருக்கும். கிட்டத்தட்ட 1000 பைட் சேர்ந்தா ஒரு கிலோபைட், 1000 கிலோபைட் சேர்ந்தா ஒரு மெகாபைட், 1000 மெகாபைட் சேர்ந்தா ஒரு ஜிகாபைட், இப்படியே போயிட்டே இருக்கும். முதல்ல இந்த முதல் படிய பாப்போம். 8 பிட்ஸ் சேர்ந்தா ஒரு பைட். அப்படின்னா அதுல எவ்ளோ தகவல் இருக்கும்? நீங்க உங்க கீபோர்ட்ல ஏ அனு ஒரே ஒரு எழுத்தை டைப் பண்ணா அதை ஸ்டோர் பண்ண கம்ப்யூட்டருக்கு தேவைப்படுறது ஒரு பைட். நீங்க டைப் பண்ற ஒவ்வொரு எழுத்துக்கு பின்னாலையும் இந்த மாதிரி ஒரு பைட் இருக்கு. இப்போ அப்படி ஒரு பெரிய ஜம்ப் பண்ணலாம். கிட்டத்தட்ட 1 மில்லியன், அதாவது 10 லட்சம் பைட்ஸ் சேர்ந்ததுதான் ஒரு மெகாபைட், அதாவது எம்பி. இது எவ்வளோ பெருசுனா தோராயமா ஒரு MP3 பாட்டோட ஒரு நிமிஷம் இல்லனா ஒரு சிறுகதையோட சைஸ். யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு எழுத்துல இருந்து 10 லட்சம் எழுத்துக்களுக்கு எவ்வளோ வேகமா வந்திருக்குன்னு. இதுதான் டேட்டாவோட அதிவேக வளர்ச்சி. அப்போ இப்போ உங்களுக்கு கம்ப்யூட்டரோட சீக்ரெட் லாங்குவேஜ் தெரிஞ்சிருச்சு. அடுத்த தடவை நீங்க ஒரு போட்டோவை பார்க்கும்போது, ஒரு பாட்டை கேட்கும்போது, இல்ல ஒரு வெப்சைட்டை ஓபன் பண்ணும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுக்கு பின்னால கோடிக்கணக்கான 0ஸும் 1ம் ஒரு பெரிய கதையே சொல்லிக்கிட்டு இருக்கு. சரி, இந்த எண்கள் நம்ம டிஜிட்டல் உலகத்துல இன்னும் வேற எங்கெல்லாம் ஒளிஞ்சிட்டு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.